வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்களா சென்னையிலேருந்து வேகன்சி வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்களா ஜென்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்களா சென்னை நந்தமாகத்தில் வந்து பார்த்திங்களா பெல் கம்பெனியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அதேமாதிரி பார்த்திங்களா நம்ம ஜாப்க்கு வந்து பார்த்திங்களா ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சிருப்போம், ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருப்போம். ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்களா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்திங்களா நான் வீடியோவில் வந்து பார்த்திங்களா சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்களா எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்களா தான் அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ தான் வந்து பார்த்திங்களா இந்த ஜாப் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு புரியாது. எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்களா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்களா உங்களுக்கு கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டு டிப்ளமோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர், நீ டிப்ளமோ இன்ஜினியர் படிச்சிருக்கலாம், இல்லை பிஇடி இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிகாம் படிச்சிருந்தீங்களும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 2020, 21, 22, 23, 24 இதில் படித்து முடித்து வெளியே வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க எவ்வளோ வேகன்சி எல்லாமே நாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் இசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க இசியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 17,500. இந்த ஜாப் 1 இயர்னு சொல்லி விட்டுறாதீங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணிங்களாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஜென்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இதே பெல் கம்பெனிலேயோ வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈஸியாக போயிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் 5 வேகன்சி, மொத்தம் 10. அதில் 63, இதில் 10, மொத்தம் 73. இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா 12,500. இது 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா பிகாமுக்கு பார்க்கலாம். பிகாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,500 தான் சேலரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1/4/2020 24 வரைக்கும் நீங்கள் படித்து முடித்து வெளியே வந்தவங்களுக்கு இது எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் 25ன்னு சொல்லியிருக்காங்க. 25க்குள்ளே இருக்கணும். மேலே இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷனுக்கு இது படிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டிப்ளமோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 60% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50%, அதுக்கு மேலே தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஏடிஎஸ், என்ஏபிஎஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்தீங்களாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மார்க் ஷீட் வச்சு தான் எடுக்கிறாங்க. மார்க் ஷீட் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியில் இன்டிமேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு போகணும்னா எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கொண்டு போகணும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீ காலேஜில் எல்லா செமஸ்டர் கொடுத்துருப்பாங்க அது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சிஜிபிஏ கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா எங்கே செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20/1/2025 சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20/1/2025 9:30 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக்கில் மெக்கானிக்கலுக்கும் சிவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21/1/2025 9:30. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ, பிகாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025 9:30. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அதிக கமெண்ட் வந்தால் மேக் பண்ணி போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு
வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ண முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு போகணும். டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணக்கூடாது, ஆஃப்லைனோ ஆன்லைனோ கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு வந்துடலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் NADSL வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பாக எடுத்து வச்சிங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுக்கு மேலே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் எடுத்து வச்சுக்கலாம். இது போன்ற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் மென்மேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஜாப்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.